வெல்கம் டு அவர் பைட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்மளோட பைட் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது, சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதுக்கான எஸ்டிமேட்லாம் எப்படி பண்ணுறது, ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏஜென்ட் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ராப்பராக ஃபைல் பண்ணிக்கலாம். நம்மளோட பைட் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பைட் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கான பிராண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கான கேட்டகிரி, ஸோ அது என்ன டைம், நெக்ஸ்ட் அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ பிராண்ட் இப்போது நான் சாம்பிளுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு சேவ் ஆயிடும். ஸோ அதை மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன பிராண்டோ அந்த பிராண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிராண்டை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்கான கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மாதிரி இங்கே கேட்டகரி என்டர் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கான டைப், ஸோ இது எந்த மாதிரி டைப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட், இது வாக்ஸா இல்லைனா கிலோகிராமா இல்லைனா மீட்டரா இல்லை பீஸா இல்லை செட்டா அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்கான பிராண்டு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பிராண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான டைம், நெக்ஸ்ட்டு அதுக்கான மெஷர்மெண்ட், ஸோ அந்த ப்ராடக்டோட நேம், நெக்ஸ்ட்டு அதுக்கான ஹெச்எஸ்என் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதை பர்ச்சேஸ் அமௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை சேல்ஸ் அமௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ப்ராடக்ட் ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் ஆட் ஆயிடும். ஸோ இதில் போயிட்டு உங்களோட பர்ச்சேஸ் அமௌண்ட்டோ இல்லை சேல்ஸ் அமௌண்ட்டோ எதுனாலும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கஸ்டமர், ஸோ எந்த கஸ்டமர் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நான் அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கஸ்டமர் கிட்ட இப்போ பர்ச்சேஸ் பண்ணதில் ரிமைனிங் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு 5000 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு சேவ் ஆயிடும். ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் எந்தெந்த கஸ்டமர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் பர்ச்சேஸ் கஸ்டமர் செட்டிங்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். இதில் நம்ம எந்த கஸ்டமர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமரை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே என்டர் ஆகிடும். ஸோ எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர். நெக்ஸ்ட் எத்தனை குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 30 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கு அவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா F1 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ அதாவது டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் 0 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஏதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவோ அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபுல்லாகவே ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பர்ச்சேஸ் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த சப்ளையரோ அந்த சப்ளையரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் அவங்களோட அமௌண்ட் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ரிமைட்டிங் அப்படிங்கிறது இந்த பிளேஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னா அது நம்ம இந்த பிளேஸில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேமெண்டோட டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட செக் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆயிடும். ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், ஸோ நெக்ஸ்ட் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது
அப்படிங்கிற மாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து எஸ்டிமேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எப்படி சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.